UFC ஒயிட் ஹவுஸோட மெயின் event UFC லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஈலியா டொபோரியா ஜஸ்டின் கேஜி ஃபைட் பண்ண போறாங்க. ஒயிட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஈவெண்ட்ல மெயின் event பண்றதுல இவங்க ரெண்டு பேருக்கும் வேர்ல்டு வைட் செம ஸ்பாட்லைட் கிடைக்கும். UFC பார்க்காத கேஷுவல்ஸுக்கு கூட வேர்ல்டு வைட் அந்த ஈவெண்ட் பத்தி தெரிய வரும். டொபோரியா போன வருஷம் ஃபைட் பண்ணாரு, அப்புறம் டிவோர்ஸ் இஷ்யூனால ஃபைட்டே பண்ணல. ஜஸ்டின் கேஜி கடைசியா பேடி பிம்ப்ளெட்டை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. கேஜி ஒரு வகையில லக்கி, இது அவரோட 3வது சாம்பியன்ஷிப் ஷாட். ஆனா அவர் ஏன் அன்லக்கினா, அவர் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ண 3 பேர் எலிட் லெவல். ஈலியா டொபோரியா மேட்சப்பும் கேஜிக்கு ரொம்ப டேஞ்சரஸ் தான், ஏன்னா கேஜி பிரைமை தாண்டிட்டாரு. ஈலியாக்கு 1 பஞ்ச் நாக் அவுட் பவர் வேற இருக்கு, கேஜிக்கு கிரவுண்ட் கேம் வீக்னஸும் இருக்கு, ஈலியாக்கு அந்த சப்மிஷன் ஸ்கில் செட் இருக்கு. ஈலியாவோட ஹைலைட் நாக் அவுட்ஸ்னால எல்லாருமே ஈலியாவோட பாக்ஸிங் மட்டுமே த்ரெட்டா நினைக்கிறாங்க. ஈலியாக்கு கிரவுண்ட்ல சப்மிட் பண்ணவும் முடியும். கேஜிக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். அவர் அமெரிக்கன் வேற, UFC ஒயிட் ஹவுஸ் மாதிரி ஈவெண்ட்ல சாம்பியன் ஆகிற வாய்ப்பை UFC அமைச்சு கொடுத்துருக்காங்க. கேஜியோட ஃபைட்ஸ்லாம் செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆனா இந்த ஈலியா மேட்சப் கேஜிக்கு ரொம்ப மோசமா போக வாய்ப்பு இருக்கு. போன 2 சாம்பியன்ஷிப் ஃபைட்ல டேப் பண்ணி தோத்தாரு. ஈலியா ஃபைட்லயும் கேஜி ஃபினிஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. நாக் அவுட்டும் ஆகலாம், இல்ல சப்மிட்டும் ஆகலாம். கேஜிக்கு கண்டிப்பா அந்த பஞ்சர் சான்ஸ் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஈலியாவோட லெக்கை வந்து கிக் பண்ணி அவரோட மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி ஈலியா ஸ்லோ டவுன் ஆகிறது தெரிஞ்ச அப்புறம் கேஜி நாக் அவுட் பண்ண பார்க்கணும். டொபோரியா கூட க்ளோஸ் ரேஞ்சில் வரதே கேஜிக்கு டேஞ்சர் தான். அதனால அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நிறைய லெக் கிக்ஸை யூஸ் பண்ணும். ஈலியா ஃபார்வர்ட் வந்தாலுமே டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ண விடக்கூடாது. கேஜி ஈகோ ஃபைட்டிங் மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும். அதை மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கு லைட்ஸ் அவுட் தான். ஈலியா டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஹிட்டிங் ரேஞ்சில் வந்தாலே கேஜி காலி பண்ணிடலாம். பேடி நினச்சிருந்தா கேஜியை கிரவுண்டுக்கு கொண்டு போயிருக்கலாம், இன்னுமே பேடி கேம் பிளே நல்லா இருந்திருக்கும். ஈலியா என்னதான் நல்ல ஸ்ட்ரைக்கராக இருந்தாலும் ஃபைட் ஸ்டார்ட்ல ஈலியா கேஜியை கிரவுண்டுக்கு கொண்டு போய் சப்மிஷன் த்ரெட் காட்டலாம். அப்போ கேஜியே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு, ஈலியாவோட நெக்ஸ்ட் மூவ் வந்து என்னவா இருக்கும், ஸ்ட்ரைக் பண்ணுவாரா இல்லை கிரவுண்டுக்கு கொண்டு போவாரான்னு. பிரைம் கேஜினா ரிஸ்க் எடுத்து சம்பவம் பண்ணுவாருன்னு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பிரைம் ஈலியா வர்சஸ் இப்போ பிரைம் தாண்ட கேஜி ஃபைட் பண்ணுறப்போ அது அவருக்கு கண்டிப்பாக கஷ்டமான மேட்சப்பாக தான் இருக்க போகுது. கேஜி இந்த ஃபைட்டை தோத்துட்டா ரிட்டையர் ஆகிடுவாரு. இதுக்கு மேலே அவருக்கு சாம்பியன்ஷிப் ஷாட்டும் கிடைக்க போகிறதில்ல. கேஜியோட கரியரில் இது ஒரு டூ ஆர் டை மேட்சாக இருக்க போகுது. ஈலியா டொபோரியா ஜஸ்டின் கேஜியும் நாக் அவுட் பண்ணிட்டா அவரோட ரெஸ்யூம் மரண மாஸ் ஆயிரும். வோல்கனாஸ்கி, மேக்ஸ் ஹாலோவே, சார்ல்ஸ் ஆலிவரா, இப்போ ஜஸ்டின் கேஜி, இது செம எக்ஸைட்டிங் மெயின் event-ஆ இருக்க போகுது. ஆர்மான் சொரிக்கன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு யோசிச்சிங்கன்னா ஆர்மான் கரியர் அழிச்சுக்க அவர் ஒருத்தரே போதும். ஏற்கனவே டேனா ஒயிட்க்கு ஆர்மான் மேலே நம்பிக்கை இல்லை. ரீசெண்டாக ரெஸ்லிங் மேட்ச்லேயும் பிரால் பண்ணிட்டாரு. ஆப்போனன்ட் டர்ட்டியாக ரெசல் பண்ணனால தான் ஆர்மான் அப்படி பண்ணதா ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் டேனா ஒயிட்க்கு இது இன்னொரு காரணமாக கிடைச்சிருக்கு, ஆர்மான் சாம்பியன்ஷிப் ஷாட்டை வந்து தடுத்து நிறுத்த. ஆனால் ஈலியா டொபோரியா ஜஸ்டின் கேஜி ஃபைட்டுக்கு அடுத்து கண்டிப்பாக ஆர்மானுக்கு தான் நெக்ஸ்ட் ஷாட் கொடுப்பாங்க. ஏன்னா வேற கண்டெண்டர்ஸும் அங்கே பெருசாக இல்லை. ஆர்மான் மறுபடியும் பிரச்சனை எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும், கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் ஷாட் கிடைக்கும். இன்னொரு தரமான ரூமர் வந்திருக்கு, ஈலியா வர்சஸ் இஸ்லாம் ஃபைட் தான் முதல்ல ஒயிட் ஹவுஸ் மெயின் event-ஆ டார்கெட் பண்ணதாகவும், இஸ்லாம் லாஸ்ட்ல ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொன்னனால தான் கேஜியை கொண்டு வந்ததா MMA மீடியா ரிப்போர்ட் பண்றாங்க. டேனா ஒயிட் அது பொய்னு சொல்றாரு. ஆனால் ஜஸ்டின் கேஜி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அவருக்கு ஃபைட் புக் ஆனது லாஸ்ட்ல தான் கன்ஃபார்ம் ஆச்சாமா. ஒயிட் ஹவுஸ் கார்டு அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி வரையுமே கேஜி ஃபைட் பண்றது UFC சைடில் இன்ஃபார்மே பண்ணல போல. ஈலியாவும் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, ஈலியா வந்து இஸ்லாம் ஃபைட்டை அக்செப்ட் பண்ணிட்டாரு போல. ஆனால் இஸ்லாம் இன்ஜுரி எக்ஸ்கியூஸ் சொல்லி அந்த ஃபைட்டை டிக்ளைன் பண்ணிட்டதா அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காரு. எது உண்மையோ டேனா ஒயிட் சொல்றது கேட்டுட்டு போக வேண்டியதான். ஈலியா டொபோரியா வர்சஸ் ஜஸ்டின் கேஜி விட ஈலியா டொபோரியா வர்சஸ் இஸ்லாம் ஆக்கிச்சோ ஒயிட் ஹவுஸ் கார்டில் செம ஹைப் கொடுத்துருக்கோம். ஆனால் என்ன பிரச்சனைனா மெயின் event-ல ஏற்கனவே ஒரு அமெரிக்கன் ஃபைட்டர் இல்லை. மெயின் event-லையும் ஈலியா இஸ்லாம் ஃபைட் பண்ணா அங்கேயும் அமெரிக்கன் ஃபைட்டர் இருந்திருக்காது. இந்த ஈவெண்ட்டே ஒயிட் ஹவுஸ் கார்டு அமெரிக்கன்ஸ்க்காக வைக்கிறதா. அப்புறம் அமெரிக்கன் ஃபைட்டரை போடலைன்னா அதுவே அவங்களுக்கு அசிங்கம் தான். சரி, ஈலியா டொபோரியா வர்சஸ் ஜஸ்டின் கேஜி நல்ல மேட்சப் தான். ஒரு வகையில் ஈலியாக்கு எப்படி பார்த்தாலுமே கிரிட்டிசிசம் தான் வரப்போகுது இந்த மேட்சப்க்கு அப்புறம். ஈலியா இந்த ஃபைட்டை ஜெயிச்சாலும் ஏஜான ஃபைட்டர் கூட மட்டும்தான் இவர் ஃபைட் பண்றாரு, அதனால தான் ஜெயிக்கிறாருன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ஈலியா தோத்துட்டா இதான் சான்ஸ்னு அவரை உச்சகட்டமாக ட்ரோல் பண்ணி தள்ளிடுவாங்க. ஈலியா டொபோரியா வர்சஸ் ஜஸ்டின் கேஜி ஃபைட்டில் நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹைப் கொடுங்க. ஹைப் கொடுத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.